தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 144 தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள தகவல்களுடன் செய்தியாளர் சத்யகுமார் இணைந்துள்ளார். சத்யகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சத்யகுமார், வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகியும் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை என்று நேற்று இந்து முன்னணியினர் 300க்கும் மேற்பட்டோர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தள்ளுமுள்ளாடலும் நடைபெற்றது. இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக 144 தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு. இந்த நிலையில் இன்று காலை முதலே கார்த்திகை மாதம் என்பதால் வழக்கம் போல் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கம் போல் இந்த பூஜை பொருட்கள் வாங்கும் கடைகள், டீ கடைகள், உணவகங்கள், பள்ளிகள் என அனைத்தும் வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோமேனால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டவுடன் உடனடியாக சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோயிலுக்குள் இருந்து வெளியேறுமாறும், கூட்டமாக சேர வேண்டாம் என்றும் 144 தடை உத்தரவு இருப்பதால் கூட்டம் சேர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி வாயிலாக கோயிலில் இருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று பௌர்ணமி என்பதால் கிரிவலம் சுற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த பக்தர்களுக்கு இந்த கிரிவலம் செல்வதற்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மலை மீது தீபம் ஏற்றுவது குறித்தான வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் முழுவதுமே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் நேற்று நடைபெற்ற சம்பவம் போட்டு இன்று நடைபெறாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே 144 தடை உத்தரவு இருக்கும் சூழலில் பக்தர்களுக்கு திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.